ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சூப்பரான ரோஸ்மெரி லீஃப் வச்சு இன்னைக்கு ஒரு ஹேர் டானிக் தான் காமிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து ரோஸ்மெரி லீஃப் வந்து நான் மெடிக்கல் ஸ்டோரில் தான் வாங்குறேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ வந்து கிராம்பு வந்து ஒரு 4-5 கிராம்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் 500 டெம்பரேச்சரில் தான் நான் வச்சுட்டு கரண்ட் அடுப்பில் தான் போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இது வந்து ஆற வைக்கணும். ஆற வச்சு நல்லா கொதின்னு கொதிச்சு அதோட சத்தெல்லாம் இறங்குனதுக்கு அப்புறமா அதை 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஆறணும். ஆறுறதுக்குள்ளே இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் அலோவேரா எல்லாம் சேர்த்து நல்லா வந்து சூடு பண்ணிட்டு இப்போ வந்து தலையில் தேய்ச்சிக்கலாம். அதை ஆற வச்சுட்டு எந்த நீங்கள் வந்து ஹேர் பேக்கு அதே மாதிரி ஹேர் ஸ்ப்ரே ஹேர் டானிக் என்ன நீங்கள் போடுறதானாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேய்க்கிற எண்ணெயை வந்து தலைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அப்புறமா வந்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. என்னென்னா டைரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே ஆனாலும் சரி ஹேர் பேக் ஆனாலும் போடும்போது ஹேருக்கு வந்து ரொம்ப கெடுதல். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பொண்ணு வந்து ரொம்ப டென்ஷன் எடுத்து படிக்கிறனால முடி நிறைய வந்து கொட்டிகிட்டு இருந்தது. அதனால வந்து நான் வந்து கீழாப்பில் வந்து வெட்டி விட்டுருக்கேன் கொஞ்சமாக. இன்றைக்கி இவ்வளோதான். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோன்னு நினச்சிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு குளித்தோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடி வந்து கொட்டுறது வந்து நிற்கிது. எனக்கு நான் ட்ரை பண்ணி